அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தேசிய பாடலா அல்லது தமிழ் வாழ்த்து பாடலா? எத முதல்ல பாடியிருக்கணும்? சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுல தேசிய பாடல் முதல்ல பாடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இத பத்தி ஒரு சின்ன வரலாற பார்த்துட்டு வருவோமா? 1875ஆம் ஆண்டு பங்கிம் சந்தர் சட்டர்ஜியால எழுதப்பட்டது தான் இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடலு. 1882ல ஆனந்த மடல் அப்படிங்கக்கூடிய நாவல்ல வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்களுடைய தொடர்ச்சியா ஒரு 150வது வருடத்த கடந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி, ஓகேவா? இது 1875 நவம்பர் 7ல தான் இது வந்ததுங்கிறதுனால, அந்த நாட்கள கடந்த உடனே ஒரு 150வது ஆண்டு விழாவ கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா ஓராண்டு காலம் கொண்டாட்டத்த தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இத அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 2026 பிப்ரவரி முதல்ல உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவோட, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வந்தே மாதர பாடல அரசு அலுவலகங்கள்ல, அப்புறம் நிகழ்ச்சிகள்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி பயன்படுத்தணுங்கிறாங்கன்னா, அந்த மொத்த 6 பத்தி இருக்கக்கூடிய மொத்த பாடலையுமே பாடணும். அதாவது மொத்தமா 3 நிமிடம் 10 வினாடி பாடக்கூடிய பாடல பாடணும். இந்த பாடல பாடி முடிச்ச உடனே 52 வினாடி இருக்கக்கூடிய தேசிய கீதமும் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத வரிசைப்படி பார்ப்போம். என்ன ரூல்ஸ்னா, முதல்ல தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடப்படணும். அதுக்கப்புறம் தேசிய கீதம் ஜனகணமன பாடப்படணும் அப்படிங்கிற ரூல்ஸ சொல்லியிருக்காங்க. சரி, எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு விழாக்கள், அப்புறம் மாநில விழாக்கள், அதுக்கப்புறம் அணிவகுப்புகள், அப்புறம் ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் வருகை, அப்புறம் புறப்படுற நேரங்கள்ல எல்லாமே இந்த மாதிரி தேசிய பாடல் முதல்ல பாடி, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடி, அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் அந்த முறை மாறி செயல்பட்டுருச்சா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.